மீடியா அந்த அளவுக்கு தரம் கட்டு போயிருச்சு. யாருக்குன்னா ஒரு உதவின்னு கேட்டாக்கா அது வந்து கிண்டல் பண்ற நிலைமை ஆகி போச்சு. அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து நிறைய இடத்துல ரொம்ப சிரிச்சு ஜாலியா வந்துட்டு போறேன். ஆனா அது எனக்கு தான் தெரியாது உள்ள வழி என்னன்றது. நான் குடும்பஸ்தன், என் வீட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்கும் 4 பேர் பார்க்கும்போது வேணா நான் வந்து கோமாளித்தனமா தெரியலாம். நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நான் கூட நான் அழுதாக்க தம்பி சொல்றாரு, ஒரு மனிதன் என்னதாக பண்ணுவாப்பா, என்னதான் பண்ணுவா, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், இருந்தாலும் பரவாயில்ல. இயக்குனர் அறிவுறுத்துற மாதிரி இயக்குனர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் சும்மா இப்ப கூட கேமரா முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரல. யாரு பண்ணாலும் அது கேலி கிண்டலா தான் ஆகுது. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு அப்புக்குட்டி நீங்க நினைக்கலாம் உங்களை பத்தி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினது இன்னைக்கு சொல்லுங்க அப்புக்குட்டி. அதுதான் நான் தான் சொல்றேன். நீ வந்து எல்லாரும் கோமாளியா தான் பாத்துட்டு இருக்கிறீங்க. நான் பல பேருக்கு ஏமாளியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தேனப்பா சாருக்கு தெரியும். எனிவே இந்த நேரத்தில் இந்த அருமையான வாய்ப்பு அளித்த இயக்குனர் அறிவுத்ரா சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன் எமோஷனலா பேசிட்டு சுரேஷ் ஜாலியா தானே எதிர்பார்ப்பீங்க. அறிவுத்ரா சார்